அதாவது இன்னைய தேதிக்கு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய சர்ச்சையை தொடர்ந்து சந்திச்சுட்டு வர்றது தான் நம்ம நடிகர் அஜித் அவர்கள். ஒரு பக்கம் கேப்டன் மறைவுக்கு வராமல் அவருடைய நண்பர் வெற்றி துரைசாமியின் மறைவுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா, கடுமையாக விமர்சனம் செய்யப்படுகிறது. அது மட்டும் கிடையாது, அஜித் அவர்கள் தங்களுடைய படங்களுக்கு ப்ரொமோஷன் வர்றதில்ல, ரசிகர்களை பார்க்கறது இல்லை அப்படிங்கிற பழைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு எதிராக இப்போ திரும்புது. பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் நிறைய ரசிகர்களும் சரி, பத்திரிகை விமர்சனம் சரி, அஜித் மேலே தொடர்ந்து குற்றம் சாட்டிகிட்டே இருக்காங்க, விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அஜித் தன்னுடைய வேலை உண்டு தான் உண்டு அப்படின்னு இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாரு தவிர, அவர் ஒரு சுயநலவாதி, மற்றவங்களோட எந்தவித சந்தோஷம் துக்கம் அதை பற்றி கவலையே படமாட்டார், அக்கறையே படமாட்டார் அப்படிங்கிறது தான் அவங்களோட குற்றச்சாட்டாக இருக்குது, விமர்சனமாக இருக்குது. இப்போது ஒரு பத்திரிகையாளர் ரொம்ப வருடமாக சினிமாவில் இருந்த ஒரு மிக முக்கியமான பத்திரிகையாளர் பார்த்தீங்கன்னா, ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு நடிகர் அஜித்தை பற்றி. அதாவது அஜித் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஹிட்டை கொடுத்தார் 2001 வருஷம். அது யார் டைரக்ஷன் அப்படின்னா இயக்குனர் ஏஆர் முருகதாஸ். அவருக்கு அதுதான் முதல் படம். ஸோ அந்த நன்றி காரணக்காகவே ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இன்னைக்கு வரையும் அஜித்தோட பேரை சொல்லி அவருக்கு நன்றி தெரிவிச்சுட்டே இருப்பார். ஆனால் அஜித் அவர்கள் முருகதாஸை உருவகேலியே பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியே வந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, தீனா படத்துக்கு அப்புறம் அஜித்தும் ஏஆர் முருகதாஸும் இணைய வேண்டிய ஒரு படம் தான் கஜினி. அந்த படம் கஜினி அப்படிங்கிறதுக்கு முன்னாடி மிரட்டல் அப்படிங்கிற டைட்டிலோடு தான் ஆரம்பிக்கப்பட்டு சில நாட்கள் ஷூட்டிங்கும் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் நிக்கால் சக்கரவர்த்திக்கும் அஜித்துக்கும் மனஸ்தாபம் வர அந்த படம் அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு தயாரிப்பாளரோட அஜித்தை மீண்டும் இயக்கறதுக்கான எல்லா முயற்சிகளையும் நம்ம ஏஆர் முருகதாஸ் பண்ணாராம். அந்த நேரத்தில் தயாரிப்பாளரிடம் பேசிய அஜித் அவர்கள் ஏஆர் முருகதாஸுக்கு என்ன சம்பளம் அப்படின்னு கேட்கும்போது அவர் மிகப்பெரிய தொகை சில கோடிகளை சொல்லும் போது அஜித் அவர்கள் ரொம்பவே கடுப்பாயிட்டாராம். அவனுக்கெல்லாம் இத்தனை கோடியா, முதல்ல அத்தனை கோடிகளை அடுக்கி வைங்க, அந்த அடுக்கப்பட்ட பணத்தை விட முருகதாஸ் உயரமாக இருந்தார்னா அந்த சம்பளத்தை அவனுக்கு கொடுங்க அப்படின்னு கிட்டத்தட்ட உருவ கேலி பண்ணி அவரை ரொம்பவே மட்டம் தட்டியிருக்காராம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸும் அஜித்தும் இணையவே இல்லை. ஸோ இதுதான் அஜித்தோட உண்மையான முகம் அப்படின்னு ஒரு பிரபல விமர்சகர் பத்திரிகையாளர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த தகவல் கேட்ட அஜித் ரசிகர்களே பாதி பேர் பார்த்தீங்கன்னா அஜித் இப்படிப்பட்டவர் அப்படின்னு தங்களுடைய அதிர்ச்சியை தெரிவிச்சு வராங்க. சில ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் தலை அஜித் அவர்கள் அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுன்னு அவருக்கு ஆதரவாகவும் சோசியல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்காங்க. எது உண்மை அப்படின்னு சம்பந்தப்பட்ட அஜித் அவர்களுக்கு மட்டும், அந்த கதையை கேட்ட தயாரிப்பாளர்களுக்கு மட்டும்தான் தெரியும்.